Welcome to AKSHI'S Kitchen. Hello friends, welcome to AKSHI'S Kitchen. இப்போ நம்ம செய்ய போகிறது பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 3/4 கப்பு சுகரு. அடுத்தது பைனாப்பிளை ஒரு சின்ன பவுல் நிறைய அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு வறுத்துடலாம். கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்த ரவையாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தாதான் அந்த கேசரி செம்ம டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் அது டபுள் ரோஸ்டட் ரவா இல்லை சாதா ரவா எந்த ரவையாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரோஸ்டானால் போதும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு 10 முந்திரி ஒரு 10 கேஷ்யூன் இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு முந்திரி நம்மளுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரி திராட்சை வறுத்த அந்த நெய் மிச்சம் இருக்குது. அந்த மிச்சமான நெய்யில் இந்த அரைச்சி வச்ச பைனாப்பிளை நம்ம விட்டுடலாம். விட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இந்த நம்ம 3/4 கப்பு ரவை எடுத்து, இந்த கப்பில் 3/4 கப்பு ரவை எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போ விட்டுடலாம். இது இந்த கப்பில் 3/4 கப்பு நான் 2 வாட்டி விட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி விடுறேன். இப்போது அடுத்த கப் தண்ணியும் நம்ம விட்டுடலாம். மொத்தமாக நான் இந்த கப்பில் ஒரு 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதித்து வர டைமில் நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணலாம். அடுத்தது நம்ம சுகரை ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுல ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னா, நம்ம கலர் ஆட் பண்ண தேவையில்லை. நேச்சுரல் கலரே நம்மளுக்கு வந்துடும். சரி, இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். ஒரு கையில் இந்த தட்டில் அப்படியே போட்டுகிட்டே இருங்க. ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் லம்ஸ் எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ மீதி இருக்க ரவையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நீட்டாக போட்டாச்சு. இப்போ இது ஓரளவுக்கு வெந்து வர டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரை எடுத்து வச்சுருக்கிற சுகர் அவ்வளோவும் ஆட் பண்ணிடலாம். நான் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா பைனாப்பிள் கொஞ்சம் ஸ்வீட்னாக இருக்கிற பைனாப்பிள் தான். அதனால் இதை நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பல்ப் வேறு பைனாப்பிள் பல்ப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது இடையிடையே கடிப்படுறதுக்கு
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குட்டி குட்டி பைனாப்பிள்ஸ் போட்டால். அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 ஒரு 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். அடுத்தது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். நான் இதில் ஏலக்காய் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பைனாப்பிள் அந்த ஃப்ளேவரே போதும். அந்த ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு அழகாக ஒட்டாமல் நம்மளுக்கு இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து பவுலில் மாற்றிடலாம். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், நம்ம வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நேச்சுரல் கலர், பைனாப்பிள் கலர் தான். நம்ம அதே மாதிரி எசன்ஸும் ஆட் பண்ணலை. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்கள் இதை மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பைனாப்பிள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. சரி, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.